வெல்கம் பேக் டு கீகீஸ் மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் முருங்கைக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இளம் தலையா பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15, இதுக்கு தக்காளி 1, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 7-8 பூண்டு எடுத்துக்கோங்க. வரமிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடானோடனே நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது நான் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வறுத்துக்க போகிறேன். நல்லா வறுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு. இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் கொஞ்சம் லைட்டாக செவகட்டும். சீரகம், கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொத்தமல்லி சேர்த்தும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாமே இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது சட்னியாக கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நீங்கள் கீரையாக கொடுக்கறத விட இப்படி கொடுத்து பாருங்கள். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்தி சட்னி. குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சட்னியாக கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சூட்டில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் கடைசியாக நான் கொஞ்சமாக புளி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு அந்த கசப்பு தெரியாது. அதுக்காக நான் தேங்காய் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா கொஞ்சம் ஆற வைக்க போகிறேன். இது ஆறங்காட்டியும் நம்ம முருங்கைக்கீரையை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே கடாயில் நான் சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம முருங்கைக்கீரையை போட்டு வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை லைட்டாக பச்சை வாசம் போனால் போதும். நீங்கள் இது தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே. இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும். நார்மலாக நீங்கள் கொத்தமல்லி புதினா சட்னி அரைக்கிறீங்களா அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் சூடானே கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கறிவேப்பிலை இது எல்லாமே நம்ம தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு செவந்தோடனே வரமிளகா போட்டுக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை, அவ்வளோதான். இது எல்லாமே தாளித்து இப்போ நம்ம சட்னியோட சேர்த்துக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.